இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்குற ஃபார்முலாஸ் வந்து த்ரீ ஐடென்டிட்டிஸ் பார்க்குறோம். ஸோ இந்த த்ரீ ஐடென்டிட்டிஸ்மே ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி cos square a plus sin square a is equal to 1. So number 2, 1 plus tan square a equal to secant square a. Number 3, 1 plus cot square a is equal to cosecant square a. இந்த மூணு ஃபார்முலாஸ் வந்து இப்போ சில பிளேஸ்ல 1 வர இடத்துல இந்த 1 நம்ம cos square a plus sin square a ரீப்ளேஸ் பண்ணலாம். secant square aங்கிற இடத்துல 1 plus tan square a யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஃபார்முலாஸை நம்ம எப்படிலாம் ரீமாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்கிறதையும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல sin square a இருக்கு. இப்போ sin square a-வை இந்த ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டில இருந்து 1 minus cos square a அப்படின்னு நம்மளால எழுத முடியும். அண்ட் சேம் வே the second identity இருந்து secant square a minus tan square a equal to 1. இது ஒரு கொஸ்டினுக்குள்ள 1 வருது. The third identity இருந்து cosecant square a minus cot square a is equal to 1 யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கொஸ்டினுக்குள்ள 1 வர்ற இடத்துல cos square a plus sin square a போட முடியும், secant square a minus tan square a போட முடியும். அதே இது 1 வர்ற இடத்துல cosecant square a minus cot square a நம்மளால போட முடியும். நம்ம எந்த இடத்துல எதை அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது அந்த சம்ம டிபெண்ட் பண்ணது. நம்ம ப்ரூவ் பண்ற ரிசல்ட்ல நம்மளுடைய ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் என்ன வருது. சப்போஸ் நம்மளுடைய ப்ரூவிங் கொஸ்டின்ஸ்ல காஸ் சைன் இருந்தா அந்த 1 வர இடத்துல காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இல்ல சீக்கனும் டர்ன் வருதுன்னா நம்ம 1 பிளேஸ்ல சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டான் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இது மெயின் ஐடென்டிட்டிஸ். இந்த ஐடென்டிட்டிஸ்ல இருந்து இந்த ஐடென்டிட்டிஸை வந்து நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக இப்படி மாற்றி யூஸ் பண்ணலாம். அண்ட் some other result. cosecant a வருது. So cosecant a நம்ம 1 by sin a ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ cosecant a வர இடத்துல 1 by sin a ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி secant a வருதுன்னா we can replace by 1 by cos a. நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான், ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல லேர்ன் பண்ணியிருப்போம். சீக்கன்ங்கிறது காஸோட ரெசிப்ரோக்கல்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ காட் ஏ வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ காட் ஏ டேன் ஏ. இப்போ டேன் ஏ லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், சைன் ஏ பை காஸ் ஏன்னு எழுத முடியும். இப்போ காட்டை எப்படி எழுதிக்க முடியும்னா டேனோட ரெசிப்ரோக்கல் காஸ் ஏ பை சைன் ஏ நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ரிசல்ட்டையும் வந்து இந்த 8.4 அப்படிங்கிற செக்ஷன் சம்முக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட்ல வச்சுட்டா நமக்கு கொஸ்டின்ஸ் ஈஸியா புரியும். இப்போ எக்ஸசைஸ் கொஸ்டின். Exercise 8.4, question 1. The textbook page number 193.
express the trigonometric ratios sin A, secant A and tan A in terms of cot A. So sin A, secant A, tan A. இதை வந்து in terms of cot A லனா இந்த மூணு sin, secant, tan. இதோட ரைட் ஹேண்ட் சைடுல cot A வர மாதிரி நம்ம ரிசல்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்த ஐடென்டிட்டிஸ் காமனஸ்ல இருக்கும் டவுட்ஸ் இருந்தா டவுட்ஸ் கேட்டுக்கோங்கம்மா. அதாவது sin A, secant A, tan A இந்த மூணையுமே in terms of cot A ல ஆன்சர் எழுத போறோம். in terms of cot A எழுதுறது தான் நம்மளுடைய கொஸ்டின் நம்பர் 1. ஸோ இதுல வந்து நமக்காக sin A கொடுத்துருக்கனால sin A ஈக்குவல் டு நான் ஸ்டார்ட் பண்ண போறது இல்லை. ஸோ ஒரு ஐடென்டிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ we know that cosecant square A minus cot square A is equal to 1 அப்படிங்கிற ஐடென்டிட்டி நான் சொல்லி கொடுத்தேன். அதாவது மெயின் ஐடென்டிட்டில இருந்து நம்மளுடைய ஐடென்டிட்டி வந்து 1 plus cot square is equal to cosecant square A. இதுல இருந்து cosecant square A minus cot square A is equal to 1. ஸோ இது வந்து நோன் ரிசல்ட். ஸோ இப்ப பாருங்க cosecant square A மட்டும் லெஃப்ட்ல வச்சுக்கோங்க. மைனஸ் cot square A ரைட்ல போயிடுச்சுன்னா 1 plus cot square A. எனக்கு cosecant A தான் வேணும். அப்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். cosecant A is equal to root of 1 plus cot square A. ஆனா கொஸ்டின் வந்து சைனை தான் காட்ல எழுதணும். இப்ப cosecant நான் எப்படி எழுதிக்கலாம்? 1 by sin A எழுதிக்கலாம். So cosecant A is replaced by 1 by sin A is equal to root of 1 plus cot square A. Sin in terms of cot. Sin அப்படிங்கிற trigonometric ஃபங்க்ஷனை தான் காட்ல எழுதணும். நம்ம 1 by இருக்கிறதுனால நீங்க ரெசிப்ரோக்கல் எடுத்துடலாம். So take a reciprocal. So sin is equal to 1 by root of 1 plus cot square A. அப்ப பார்த்துட்டீங்கன்னா so first trigonometric ratio the sin அப்படிங்கிற trigonometric ratioவை நம்ம காட்ல எழுதிட்டோம். ஸோ இதுக்கு அப்புறம் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிற நெசசரி இது ஸ்டாப் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் சீக்கண்ட் ஏ காட் ஏல எழுதணும். ஸோ இப்பவும் நம்மளுடைய ஐடென்டிட்டில இருந்து தான் கொண்டு வர போறோம். ஸோ அகைன் ஃப்ரம் த ஐடென்டிட்டி ஐடென்டிட்டி பார்த்துட்டீங்கன்னா secant square A minus tan square A is equal to 1. இந்த ரிசல்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட். நான் கொஸ்டின்ல secant A இருக்கிறதுனால secant square A மட்டும் லெஃப்ட்ல வச்சுக்கோங்க. secant square A is equal to 1. இந்த மைனஸ் ரைட்ல வந்து 1 பிளஸ் ஆயிருக்கும். 1 plus tan square A. secant A தான் வேணும். So take a square root. secant A is equal to root of 1 plus tan square A. ஸோ இதுல வந்து இப்பவுமே ரூட் எடுக்க வேணாம். சரி நம்ம tan இருக்குது இல்லையா, இதை காட்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம ரூட் எடுக்கலாம். ஸோ secant square is equal to 1 plus tan square A. நெக்ஸ்ட் லைன்ல secant square A equal to 1 plus tan square A அப்படிங்கிற ரிசல்ட் கிடைச்சிருக்கு. 1 plus tan square A 1 by cot square A நம்ம எழுத முடியும். நான் டேனும் காட்டும் வந்து ரெசிப்ரோக்கல்ல தான் வரும். இப்போ tan வர்ற பிளேஸ்ல 1 by cot square A போட்டுக்கலாம். So take a LCM. LCM is cot square A. இந்த 1 அப்படிங்கிற டேர்ம் காட்டால மல்டிப்ளை ஆகும், cot square A மாறிடும். செகண்ட் டேர்ம் நியூமரேட்டர்ல 1 அப்படியே தான் இருக்கும். So this is equal to 1 plus cot square A by cot square A. லெஃப்ட்ல என்ன இருக்குன்னா secant square A இருக்கு.
நமக்கு சீக்கண்ட் ஏ தான் வேணும். சீக்கண்ட் ஏ வேண்டதுனால ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். இப்போ நியூமரேட்டர் டேர்ம் வந்து ரூட் ஆஃப் 1 + காட் ஸ்கொயர் ஏ. சரி, டினாமினேட்டர்ல ரூட் போட்டோம்னா ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்கிறதுனால அந்த ஸ்கொயர் ரிமூவ் ஆகி காட் ஏ மட்டும் வரும். இப்போ சீக்கண்ட் ஏயையும் நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்ல எழுதிட்டோம். சீக்கண்ட் ஏ ரிசல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கரெக்டா வந்திருக்கு. ஸோ தேர்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டேனை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட் எழுதணும். ஸோ செகண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சீக்கண்டை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். தேர்ட் வந்து டேனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்ல எழுதணும். இது வந்து டைரக்டா எழுதிடலாம். ஸோ டேனும் காட்டும் வந்து ரெசிப்ரோக்கலா தான் வரப்போகுது. ஸோ டைரக்ட்ல என்ன எழுதிக்கலாம்? ஸோ டைரக்ட்லி வி கேன் ரைட் tan A is equal to 1/cot A. இப்படி எழுதினாலும் ஏன்னா. இப்போ தேர்ட் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனையும் காட்ல எழுதி முடிச்சிட்டோம். ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 1ல யாருக்கும் டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். Question number 2. Question number 2. Write all the trigonometric ratios of angle A in terms of secant A. So question number 2 பாருங்க. Write all other trigonometric ratios of angle A in terms of secant A. So trigonometric ratios அப்படின்னோடனே உங்க மைண்ட்ல 6 trigonometric ratios ஞாபகம் வரும். அதாவது sin, இங்க angle A மென்ஷன் பண்றதுனால sin A, cos A and tan A. இதோட ரெசிப்ரோக்கல்ஸ் cosecant A, secant A, cot A. இதுல கொஸ்டின்ல வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட் எழுத சொல்றாங்க. இப்போ இதுல ஆல் அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்னா சைனை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட் எழுதணும், காஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட், tan இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட் அண்ட் cosecant இஸ் ஆல்சோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட் A. காட்டை கூட இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட்ல எழுதணும். அதான் கொஸ்டின். ஸோ இதுல வந்து பிகினிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம சைன் அப்படிங்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட்ல எழுதணும். அது நீங்க எப்படினாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஐடென்டிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சைன்ல இருக்கிறதுனால ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோம்னா we know the identity sin square A plus cos square A is equal to 1. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியை நம்ம லேர்ன் பண்ணோம். எனக்கு சைன் அப்படிங்கிற டேர்ம் தான் வேணும். sin square A அந்த டேர்ம் லெஃப்ட்ல வச்சுக்கோங்க. 1 - cos square A. சைன் தான் வேணும். ஸோ sin A is equal to ரூட்ல எடுத்துடலாம். ரூட்ல எடுத்து அது காஸ்ல வந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு sin square A இருக்கட்டும். sin square A இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட்ல வேணும். இப்போ 1 - இந்த காஸும் சீக்கனும் நமக்கு ரெசிப்ரோக்கலா வர்றதுனால காஸ் அப்படிங்கிற பிளேஸ்ல 1/secant A போட்டுக்கலாம். 1/secant A ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ்ல ஈக்குவல் டு, ஆக்சுவலி தி ஸ்கொயர் இஸ் ஃபார் நியூமரேட்டர் அண்ட் த டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டர் வந்து 1 ஸ்கொயர், ஸோ 1 தான். டினாமினேட்டர் வந்து secant ஸ்கொயர் A. இப்போ எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ எல்சிஎம் எடுத்துட்டோம்னா secant ஸ்கொயர் ஏங்கிறது எல்சிஎமா வரும். This 1 is multiply with secant square A minus 1. இந்த 1 அப்படி போடுறோம். ஸோ லெஃப்ட்ல வந்து sin square Aங்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ இருக்கு. இப்போ இந்த ரைட் சைடு ஃபுல்லாக சீக்கண்ட்ல வந்துடுச்சு, ஆனால் secant ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ டேக் அ ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். லெஃப்ட் சைடு வந்து சைனா மாறிடும். secant square A minus 1
இதுக்கு வந்து நியூமரேட்டருக்கு தனியா ரூட், டினாமினேட்டருக்கு தனியா ரூட் போட போறோம். நியூமரேட்டர்ல secant square a minus 1 by root of secant square a. We get a secant a only. இப்ப பாருங்க இந்த லைன்ல sin அப்படிங்கிறது in terms of secantல கிடைச்சிருக்கு. So இந்த கொஸ்டின்ல நம்ம sinங்கிறத in terms of secantல எழுதிட்டோம். So next one cos in terms of secant. So cos அப்படின்னு சொல்லும்பொழுது cosம் secantம் ரெசிப்ரோக்கல்ல தான் வரும். இப்ப டைரக்டா என்ன எழுதலாம்? cos s equal to 1 by secant a அப்படின்னு எழுதிடலாம். இப்போ செகண்ட் ஆல்சோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் tan a. இப்போ என்ன பண்ணிடலாம்? tan a வந்து sin a by cos a ஃபர்ஸ்ட் எழுதலாம். Now tan a is equal to, it can return sin a by cos a. இந்த ஃபார்முலாஸ்லாம் பிகினிங்ல நம்ம பார்த்துட்டோம் பாருங்க. So tan a is equal to sin a by cos a. உங்களுடைய sin வந்து in terms of secant calculate பண்ணி வச்சிருக்கிறோம். cos also in terms of secant. So ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா தேர்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆயிடுது. சைனுக்குள்ள ரிசல்ட் இந்த இருக்கு, காஸ்க்குள்ள ரிசல்ட். ஸோ ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். sin பிளேஸ்ல root of secant square a minus 1 by secant a. The whole thing divided by cos a again by secant a. In next step root of secant square a minus 1 by secant a. The division வந்து நான் into போடும்பொழுது இந்த term வந்து reciprocal எழுதுவோம். secant a by 1. Two terms the secantங்கிறது கட் ஆயிடும். So remaining இருக்கிற term root of secant square a minus 1. So tan அப்படிங்கிற trigonometric ratioவும் in terms of secantல நமக்கு கிடைச்சாச்சு. So next போட வேண்டியது cosecant. So cosecant a is equal to 1 by sin a அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். So again sinங்கிற பிளேஸ்ல calculate பண்ணி வச்சிருக்க ஆன்சர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். சைனுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுதான் சைனுக்குள்ள ஆன்சர். ரூட் ஆஃப் secant square a minus 1 by secant a. So next lineல இந்த secantங்கிறது நியூமரேட்டருக்கு வந்துடும். Therefore cosecant a is equal to secant a by root of secant square a minus 1. So இது வந்து cosecantக்குள்ள ரிசல்ட். So இதுவும் உங்களுக்கு in terms of secantல கிடைச்சாச்சு. Next cot. So cot a it can written as 1 by tan a. So 1 by tan எழுதலாம். tan ஓட ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இப்போ எப்படி போடலாம்? This is equal to 1 by root of secant square a minus 1. இப்போ cot ஆன்சர். So cot அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் 1 by root of secant square a minus 1. இந்த ரிசல்ட் தான். இப்போ கொஸ்டின் நம்பர் 2ல நம்ம tan a secant எழுதிட்டோம். Cosecant a also in terms of secant and cot also in terms of secant. So எல்லா trigonometric ratiosையும் secant a நம்ம எழுதிட்டோம். So question number 2 இதுல கம்ப்ளீட் ஆயிடுது. So doubts இருந்தா நீங்க கேட்கலாம்.
Yes, ma'am. மேம் இந்த மாதிரி எந்த ரேஷியோல வேணா கேட்பாங்களா மேம் கன்வெர்ட் பண்ண சொல்லி? எதுனாலும் கேட்கலாம். அதாவது sin, cos, tan, cosecant, secant, cot ஆறு trigonometric ratios இருக்கு. அவங்க எதனாலும் எப்படினாலும் கேட்கலாம். இப்போ கொசிக்கன காட்ல எழுதுங்க, எப்படி கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலாஸ் அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சதுன்னா உங்க அது அப்ளை பண்ணிட்டு தான் கரெக்டா ஆன்சர் வந்துடும். ஓகே மேம். ஓகே தானா? ஓகே மேம். ஓகே ஓகே. So now question number 3. Question 3, your whole weight, division number 1, sin square 63 degree plus sin square 27 degree divided by cos square 17 plus cos square 73 degree. And division number 2, sin 25 cos 65 degree plus cos 25 plus sin 65. So question number 3 ல ரெண்டு division இருக்கு. So ஒவ்வொண்ணா பார்த்துடலாம். Question 3. The division number 1, sin square 63 degree plus sin square 27 degree divided by cos square 17 degree plus cos square 73 degree. So the angles la நீங்க பார்த்துட்டீங்கன்னா 63 degree, 27 degree, 17 degree, 73 degree. இந்த ஆங்கிள்ஸ் வந்து நம்ம அந்த மெயின் டேபிள்ஸ் படிச்ச ஆங்கிள்ஸ் கிடையாது. அதாவது 0, 30, 45, 60, 19 ஒரு நம்ம ஆங்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள்ஸ் படிச்சிருப்போம். அந்த டேபிள் வேல்யூஸ் கிடையாது அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. ஓகே, அது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் தானா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 63, 27 ஆட் பண்ணி பார்த்தா ஷுவர்லி 90 டிகிரி வரும். இப்போ 63 and 27 are complementary angles. So 17 plus 73. So add these two values. 73 plus 17 is surely 90 degree. So 17 degree and 73 degree also complementary angles. So complementary angles நோன்னா அதுக்கு ரிலேட்டடா உள்ள ஃபார்முலாஸ் உங்க மைண்ட்ல கண்டிப்பா பிளிங்க் ஆகும். ஸோ அந்த ரிசல்ட் அப்ளை பண்ண போறோம், அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிடலாம். These two are complementary angles. So either change the first term or second term. So அதே கான்செப்ட்ல டினாமினேட்ல இந்த ரெண்டும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஏதாவது ஒரு டேர்மை மட்டும் மாத்துங்க, செகண்ட் டேர்மை நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. திஸ் ஈக்குவல் டு நான் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வைக்கிறேன், sin ஸ்கொயர் 63 டிகிரி பிளஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் மாற்ற வேணாம், ஜஸ்ட் இந்த ஆங்கிள் பிளேஸை மட்டும் மாத்துங்க. 90 டிகிரி சம்திங், இந்த சம்திங்கிறது ஆங்கிள் எது கூட காம்ப்ளிமெண்டரியா இருந்தது? 63 கூட. 90 minus 63 இந்த சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க, 27 டிகிரி வரும். இஸ் டிவைட் பை, இதுலயும் நான் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வைக்கிறேன், பிளஸ் காஸ் ஸ்கொயர் 73 டிகிரி. ஸோ 90 மைனஸ் 17 டிகிரி. இன் நெக்ஸ்ட் லைன் சைன் ஸ்கொயர் 63 டிகிரி பிளஸ், இப்போ சைன் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா sin square 90 minus 63. இந்த டேர்முக்குடைய எக்ஸ்பென்ஷன் sin 90 minus 63. So one more time sin 90 minus 63. இந்த டேர்மை வந்து நான் 2 times எழுதிக்கலாம். So every time the first timeக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் sin 90 minus theta cos theta and second time also get cos theta. இது ரெண்டையும் ப்ராடக்ட்ல திரும்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் 63 எழுத முடியும். ஸோ அதுதான் டைரக்டா இப்போ என்ன எழுத போறோம் பாருங்க, இட் இஸ் காஸ் ஸ்கொயர் 63 டிகிரி இஸ் டிவைடட் பை திஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் காஸ் ஸ்கொயர் 17 பிளஸ் காஸ் ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டா, இட் இஸ் சைன் தீட்டா, சைன் ஸ்கொயர் 17 டிகிரி.
பார்த்துட்டீங்கன்னா நியூமரேட்டர் sin square theta plus cos square theta. இதுல நீங்க உங்களுக்கு இங்க ரிமைன் பண்ண வேண்டிய ஃபார்முலா sin square theta plus cos square theta. theta plus 63 இருக்கா equal to 1 அப்படிங்கிற ஐடென்டிட்டி மைண்ட்ல வரும். So denominator also sin square theta plus cos square theta. So denominator thetaங்கிறது 17 degree. Therefore, the numerator place the 1, denominator is also 1. ரெண்டு சிம்பிளிஃபை ஆயிடுச்சுன்னா 1 அப்படிங்கிறது செட்டா வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு ஆன்சர் 1. ஸோ கொஸ்டின் நம்பர் 3லயே செகண்ட் டிவிஷன் பார்த்துடலாம். Division number 2. Sin 25 degree cos 65 degree plus cos 25 degree sin 65 degree. So இப்பவும் பாருங்க first 2 இங்க ஆட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா 60 20 65 25 90 வரும் complementary angles. Here also get a complementary angles. So இந்த இடத்துல நான் first term அப்படியே வைக்கிறேன் sin 25 degree and second term மாத்த போறேன். இந்த second term மாத்தலாம். trigonometry function first மாத்த வேண்டாம். So 65 90 minus 25 எழுதிக்கலாம். plus அதே மாதிரி இதுல first term அப்படியே வைக்கிறேன் cos 25 degree. இந்த second termக்கு trigonometry function first அப்படியே எழுதுங்க. then 65 அப்படிங்கிறது 90 minus 25 is equal to sin 25 degree cos 90 minus theta sin theta plus cos 25 degree sin 90 minus theta cos theta. So நீங்க யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் வேணா சைட்ல ஹைலைட் பண்ணி காட்டலாம். அதாவது sin 90 minus theta cos theta அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். cos 90 minus theta sin theta அந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். is equal to இந்த ரெண்டு சேம் டேர்மா இருக்கு. So sin square 25 degree plus second term ரெண்டு சேமா இருக்கு cos square 25. இப்போ இந்த லைனை பார்க்கும் பொழுது உங்க ஐடென்டிட்டி உங்களுக்கு ஞாபகம் வரும். அதாவது sin square theta plus cos square theta is equal to 1 அப்படிங்கிற ஐடென்டிட்டி மைண்ட்ல வரும். it is equal to 1. ஸோ இதுதான் the second divisionக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். Question 4. So question 4 வந்து ஒரு ஒன் வேர்ட் டைப் கொஸ்டின். நான் ஒன் வேர்ட்ஸ்ல தான் கேட்கணும் அப்படிங்கிற நெசசரி இல்லை. சம்டைம் 2 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிற மாதிரி ஆன்சரை பிக் பண்ணுவோம். ஸோ டோட்டலி 4 டிவிஷன்ஸ் தேர். அங்கே 4 டிவிஷன்ஸ் இருக்கு. ஃபோர்த் ஒன்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 9 secant square a minus 9 tan square is equal to. Sometime இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க்ல எப்படி கேட்பாங்கன்னா prove that 9 secant square a minus 9 tan square a is equal to அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்படியே கொடுத்து கேட்கலாம் 2 மார்க் டைப்பா இருந்தால்.
இது நீங்க 1 மார்க் தான் நினைக்க வேணாம், 2 மார்க்ஸ்ல கேட்கலாம், ப்ரூவிங் டைப் மாதிரி கேட்கலாம். ஸோ எவ்ரி டிவிஷன்ஸையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். Division number 1. Nine secant square a minus 9 tan square a. The result என்ன வருதுன்னு பார்த்துடலாம். This is equal to, இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 9 இருக்கு, செகண்ட் டேர்ம்ல 9 இருக்கு. 9 காமனா எடுத்துக்கலாம். 9 காமனா எடுத்துட்டீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள secant square a minus tan square a. So secant square a minus tan square a value is 1 அப்படிங்கிறது ஃபார்முலா பார்த்துட்டோம். 9 into 1. This is equal to 9. So இப்போ 9 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. So this is option B அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் B. இது 2 மார்க்ல கேட்கறதுனால prove that this is equal to 9 அப்படி கூட கேட்கலாம். So option B is the correct answer. So now the second division. One plus tan theta plus secant theta 1 plus cot theta minus cosecant theta is equal to what? Question mark. இந்த கொடுத்திருக்கிறது ஸ்டார்ட் பண்ணிடலாம். So take 1 plus tan theta plus secant theta 1 plus cot theta minus cosecant theta. இப்போ என்ன பண்ணிட்டோம்னா 1 plus tanன்றத sin by cos எழுதிக்கலாம். sin theta by cos theta. Secant வந்து 1 by cos theta. Close the bracket. 1 plus cot. So cot is cos theta by sin theta minus cosecant 1 by sin theta. So இப்போ ஒவ்வொரு பிராக்கெட்டுக்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டோட எல்சிஎம் என்ன? இட் இஸ் a cos theta. So the 1ங்கிறது cos ஆல மல்டிப்ளை ஆகும். cos theta ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே வந்துடும். sin theta plus 1. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சேம் வே இந்த செகண்ட் பிராக்கெட்டுக்கும் நீங்க எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா the LCM is sin theta. The first term sin theta வால மல்டிப்ளை ஆகும் plus cos theta minus 1. The first term க்கும் second term இடையில மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. So denominator multiply ஆச்சுன்னா the denominator is sin theta by cos theta. Just multiply பண்றோம். இப்போ நியூமரேட்டரை நீங்க எப்படி பார்க்கணும்னா the first term இது ஃபுல்லா ஒரு டேர்மா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே இது ஃபுல்லா ஒரு டேர்மா கன்சிடர் பண்ணிக்கோங்க. That is sin theta plus cos theta. இது ஒரு டேர்ம் ஆர்டர் தான் மாத்தி இருக்கு. Here sin theta plus cos theta. sin theta plus cos theta இதை நான் ஏயா கன்சிடர் பண்ணிட்டேன்னா a இது பிளஸ் b, bங்கிறது 1. இது ஃபுல்லா ஏயா கன்சிடர் பண்ணிட்டேன்னா a minus b அந்த ஃபார்மேட்ல நமக்கு இருக்கு நியூமரேட்டர். So a plus b, a minus b. உங்களுக்கு தெரியும் it is a square minus b square. இப்போ a square cos theta plus sin theta the whole square, a square minus b square. So denominator changes வராது, denominator அப்படியே எழுதிக்கலாம். உங்கள் denominator வந்து cos theta sin theta தான். So numeratorல
cos theta plus sin theta the whole square இருக்கு. அதாவது cos theta plus sin theta the whole square. It is of the form the whole square. So you know a plus b the whole square is a square plus b square plus 2ab. So the formula அப்படியே cos square theta plus sin square theta plus 2ab. 2 cos theta sin theta. அதாவது a square அப்படிங்கிற டேர்மை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். minus b square. So b is 1. 1 square minus 1. 1 square is 1. So again, combine these two terms. Cos square plus sin square value is 1. So replace the term by 1. இது 1 replace பண்ணிக்கலாம். 1 plus 2 cos theta sin theta minus 1 by cos theta sin theta. So now plus 1 minus 1 get cancelled. The remaining is 2 cos theta sin theta by cos theta sin theta. Now cos theta get cancelled, sin theta also cancelled. The remaining is 2. இப்போ உங்க ஆப்ஷன்ஸை பாருங்க. First option 0, second option 1, third option 2, fourth option minus 1. So நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். The second division. Third division, division number 3. Division number 3, secant A plus tan A, 1 minus sin A. இதோடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா secant A, sin A, cosecant A, cos A 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. secant A இதை நான் 1 by cos A replace பண்றேன். tan A sin A by cos A and 1 minus sin A 1 minus sin A வாகவே இருக்கட்டும். So denominator 1 இருக்கிறதா நான் எடுத்துக்கிறேன். So now so take LCM for the first bracket. இந்த bracketக்கு LCM எடுத்துட்டா cos A வந்திருக்கும். இங்கேயும் cos A, second also cos A. So LCM is cos A. So 1 plus cos A அப்படிங்கிறது numerator term. இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். செகண்ட்ல numerator is 1 minus sin A by 1. So the two terms kella multiplication இருக்கு. cos A into 1 cos A. So numerator பார்த்தீங்கன்னா the numerator is A plus B and A minus B. So algebra identity தான் இது. A square minus B square. So A square minus B square. Bங்கிற பிளேஸ்ல sin இருக்கு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? 1 minus sin square A. Actually 1 square is 1. 1 minus sin square A is equal to cos square A. So இதுவுமே beginningல நம்ம பார்த்துட்டோம். The first identityல இருந்து cos square A னா 1 minus sin square A யூஸ் பண்ணிக்கலாம். sin square A னா 1 minus cos square A போடலாம். By cos A.
இப்போ உங்களுடைய நியூமரேட்டர்ல cos ஸ்கொயர் ஏ இருக்கு, டினாமினேட்டர்ல cos ஏ இருக்கு. இப்போ ஒரு cos ஏ, இங்க ஒரு cos கட் ஆகும், பவர் மட்டும் கட் பண்ணுங்க. The remaining is cos A. இப்போ உங்களுடைய ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் secant A, second option sin A, third option cosecant A. The option D is cos A. So உங்களுடைய ஆன்சர் option D. So fourth division. Fourth division, 1 plus tan square A by 1 plus cot square A. இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. So 1 plus tan square A. So நம்மளோட ஐடென்டிட்டி is equal to secant square A by 1 plus cot square A. Again identity is cosecant square A. Secant square A வை 1 by cos square A எழுதலாம். So divided by cosecant square A 1 by sin square A எழுதிக்கலாம். So 1 by cos square A into sin square A by 1. Sin square A by cos square A. Sin A by cos A na tan A. Sin square A by cos square A tan square A. So இப்போ options பாருங்க. Secant square A, second option -1, third option cot square A, fourth option tan square A. So உங்களுடைய answer option D. So இதுதான் correct answer. So இந்த கொஸ்டின்ல உள்ள எவ்ரி டிவிஷன்ஸ் 4 டிவிஷனுமே இந்த 1 மார்க் நினைக்க வேண்டாம். ஸோ ப்ரூவிங் டைப்ல கேட்பாங்க. ஸோ லைக் ஃபோர்த் சம்ம பார்த்துட்டீங்கன்னா 1 plus tan square A by 1 plus cot square A is equal to tan square A ன்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ அப்படி கேட்டா கூட ப்ரூஃப் எழுத தெரியணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 4ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா.